இப்படி சடனா வந்து உடல் எடை குறையுது அப்படின்னும் பொழுது, இவங்க என்னென்ன மாரியான விஷயங்கள் செய்யணும் சார் ஃபர்ஸ்ட்டு? சரி, முதல்ல ஏன் உடல் எடை குறையுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சர்க்கரை நோயினா நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா, அது வந்து கணையத்துடைய பாதிப்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. ம். சர்க்கரை நோய்ங்கிறது கட் பெருங்குடல் பாதிப்பு நோய். உங்க மனதுல வந்து ஒரு அழுத்தம் இருக்கு, ஒரு கவலை இருக்கு, ஒரு கோபம் இருக்கு. எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் அதை நம்ம வெளிப்படுத்த முடியாது. இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். காலையிலேருந்து ராத்திரி வரலும் நமக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒர்க் ப்ரெஷரை வெளிப்படுத்த முடியல. குடும்பத்துக்காக நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும். நம்ம வச்சுருக்க இஎம்ஐக்காக நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும். அப்போ அந்த ப்ரெஷரை உள்ளே எடுக்க ஆரம்பிக்கிறோம். உள்ளே போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, இந்த நம்முடைய பெருங்குடலை மிகப்பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு உருவாகக்கூடிய நோய் தான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை மலம் கழிக்கக்கூடிய நோய். இன்றைக்கி சர்க்கரை நோயில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் முதல் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு சர்க்கரை நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய கட் ஹெல்த், பெருங்குடல் பெருசாக பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது அங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பெருங்குடலுடைய பாதிப்பு அதிகமாக அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் போயிட்டே இருக்கீங்க. அது ஏன்னே கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இதை ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கறது இல்லை. 2 முறை தானே மோஷன் போகுது, 4 முறை தானே போகுது, இல்லை சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது, அவ்வளோதானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு தான் மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம். நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடுவோம், ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே அது சேராது. அப்போ உடம்போட இயக்கத்துக்கு உடம்பு என்ன பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை கரைச்சி உடம்போட இயக்கத்துக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும். இதுதான் சர்க்கரையுடைய ஆரம்ப நிலை.